Taste the Daily. அண்மை செய்தி. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் வரும் திங்களன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆகாஷ். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 17/11/2025 திங்கட்கிழமை காலை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்பட்டு வரக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுகவினர் ஒருபுறம் மேற்கொண்டு வருகிறது. மறுபுறம் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் இருப்பவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கழகத்துடைய சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்வதற்காக களத்திற்கு வரக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது BLO பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அல்லாது வேறு நபர்களாகவே இருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை பற்றி அதிகாரியிடம் கேட்கிற போது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆணையத்துடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் சேராத காரணத்தினால் புதியவர்களை நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இவ்வாறு புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் பணிகளுக்காக தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய தன்னாளர்கள் என்கிற பெயரில் திமுக நிர்வாகிகளால் நியமிக்கப்பட்ட திமுகவினுடைய குடும்பத்தினர் மற்றும் அனுதாபிகளாகவே உள்ளனர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர்கள் தேர்தல் ஆணையத்தால் தெரிவித்துள்ளபடி வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து SIR படிவங்களை வழங்கும் பணிகளை செய்யாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அலுவலகத்திலோ அல்லது அவருடைய வீட்டிலோ வாசலிலோ அமர்ந்து அங்கு திமுகவினர் மற்றும் திமுக அனுதாபிகளுக்கு மட்டும் வரவழைத்து SIR படிவங்களை அளித்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அவர்களே அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறுவதாகவும் இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் படுக்கையில் இருப்பவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வராத இயலாத சூழ்நிலையில் கணக்கெடுப்பு படிவத்தை முடியாமல் தங்களுடைய வாக்குரிமை இழக்கக்கூடிய நிலை உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இறந்தவர்கள் முகவரி மாற்றியவர்கள், இரட்டை வாக்குப்பதிவு ஆகிய விவரங்களை BLOவிடம் வழங்கினாலும் அவர்கள் அதனை வாங்க மறுக்கின்றனர் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் துணையோடு திமுகவினர் மற்றும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு மட்டுமே படிவங்களை அளித்தும் மற்றவர்களை புறக்கணிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் இதுபோன்று மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுகவினுடைய ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பாக 17/11/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அது எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு D. ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் வாரிய தலைவர் திரு நா. பாலகங்கா ex-MP, கழக அமைப்பு செயலாளர், தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் வாரிய தலைவருமான திரு ஆதி ராஜாராம், தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் வாரிய தலைவருமான விருகை VN ரவி ex-MLA, தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர்,
திரு ஸ்ரீநகர் பி சத்யா எக்ஸ்எம்எல்ஏ, தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கே அசோக் எக்ஸ்எம்எல்ஏ, வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு RS ராஜேஷ், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு புரசை VS பாபு எக்ஸ்எம்எல்ஏ, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு KP கண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய வடசென்னை வடக்கு கிழக்கு, வடசென்னை வடக்கு மேற்கு, வடசென்னை வடக்கு தெற்கு கிழக்கு, வடசென்னை தெற்கு மேற்கு, தென் சென்னை வடக்கு கிழக்கு, தென் சென்னை வடக்கு மேற்கு, தென் சென்னை தெற்கு கிழக்கு, தென் சென்னை தெற்கு மேற்கு, தென் சென்னை அதாவது புறநகர், அதே போல் சென்னை புறநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற முன்னாள் இந்நாள் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகாஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.